நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கே விஸ் கேகேஆர் நம்மளோட சேப்பாக் ஸ்டேடியம்ல இன்னைக்கு ஐபிஎல் 2024ல மோதினாங்க. எஸ், இதுவரைக்கும் அன்பீட்டன் டீமா இருந்த கேகேஆர் சிஎஸ்கே சேப்பாக்ல வச்சு சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சேப்பாக்ல விளையாண்ட 2 மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு 2 மேட்ச் தோத்தாங்க. அதுக்குள்ள சோஷியல் மீடியாஸ்ல அவ்வளவு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் இந்த வருஷம் சிஎஸ்கே ருத்ராஜுக்கு கேப்டன்சி பிரஷர் அது இதுன்ட்டு எல்லாமே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபைனலி மறுபடியும் சேப்பாக்கு வந்தவரையும் சிஎஸ்கே வந்து அவங்களோட நார்மல், அதாவது இயல்பு நிலைக்கு திரும்பியது சிஎஸ்கேன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்லி இந்த சீசன்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணாரு. அதுவே பெரிய விஷயம். ஸோ டாஸ் வின் பண்ணி ஸ்ட்ரைட்டாவே நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்லி இந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பேசுறப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிச் வந்து கண்டிப்பா ஒரு 180 190 பிச் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இவர் வந்து பேட்டிங் பண்ணாம ஏன் பவுலிங் எடுக்கிறாருங்கிற ஒரு பேச்சும் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸோட சிஎஸ்கே உள்ள வந்திருந்தாங்க. குறிப்பா தீபக் சகர் இல்ல, சீரியஸ்லி தீபக் சகர் அவர் வந்து இந்த இன்ஜுரி ஆயிட்டு ஒரு சில நாட்கள் விளையாடாம இருந்தார், ஒரு சீசனே விளையாடாம இருந்தார். அப்பதான் அவர் வந்து டீம்ல இல்லாம இருந்தாரே தவிர சும்மாலாம் அவரை டிராப் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி ஒரு பெரிய கால், அவரை டிராப் பண்ணிட்டு ஷர்துல் தக்கூர் உள்ள வந்திருந்தாரு அண்ட் ஃபிஸ் வந்து திருப்பி வந்துட்டாரு. ஸோ ஃபிஸும் உள்ள வந்திருந்தாரு. ஸோ சமீர் ரிஸ்வி மறுபடியும் உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான புது லைனப்பா இருந்துச்சு. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சப்போ கேகேஆர் வந்து பேட்டிங் வந்தாங்க. சால்ட்டை வந்து முதல் பாலே எடுத்தாரு துஷார் தேஷ்பாண்டே. அங்கேயே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. நரேன் அங்கிரீஷ் ரகுவன்சி ஒரு மாதிரி நல்ல பவர் பிளேயை டேக் ஆன் பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7வது ஓவர் ரவீந்திர ஜடேஜா வந்து டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாருங்க. கேம் அங்கேயே திரும்பிருச்சு. கேகேஆரோட மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உடஞ்சிருச்சு. அண்ட் நம்மளோட பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா போட்டாங்க. குறிப்பாக துஷார் தேஷ்பாண்டே பயங்கரமாக போட்டாரு. முஸ்தபிசூர் பயங்கரமாக போட்டாருங்க. சீரியஸ்லி முஸ்தபிசூர் வந்து இந்த வாட்டி வாங்கினதுலேயே வேற லெவல் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்க்கு ஒரு லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் 24 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் வெறும் 2 கோடி ரூபாய் பேஸ் அமௌண்ட்ல வச்சு தூக்கணும் நம்ம முஸ்தபிசூரை. பர்பிள் கேப் ஹோல்டரா மாறிட்டாரு. அதுவும் அந்த ரசலுக்கு வச்சு போட்டாரு பாருங்க. அந்த இடத்துலலாம் ஒண்ணுமே பண்ண முடியல ரசல்னால. ஸோ உண்மையுமே சம பவுலிங் ஃப்ரம் முஸ்தபிசூர் அப்படின்னு நான் சொல்லுவேன். டோட்டலாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 ஓவருக்கு 137 தான் வந்துச்சு. சரி 138 அடிச்சா வெற்றி ஈஸியாக அடிச்சிருவாங்க சிஎஸ்கே. ஏன்னா இது 180 190 பிச்சுலாம் சொன்னாங்க. பிச்சு அந்த அளவுக்கு தான் இருக்கும், டியூ வேற வந்துடும் அப்படின்லாம் நம்ம நினைச்சோம். ஆனால் ரச்சின் ரவீந்திரா 8 பால்ல 15 ரன், மறுபடியும் அந்த சேம் பால், அந்த அவுட் ஸ்டைட் ஆஃப் ஸ்டம்ப் போற அந்த பால்ல அவுட் ஆனாரு. அதுக்கு அடுத்தபடியா ருத்ராஜ் ஐகாட் அவர் பொறுமையா நின்று ஆட ஆரம்பிச்சாரு. பிகாஸ் அஜிங்கியா ரஹானே ஒரு இன்ஜுரி, அதனால அவர் பேட்டிங் வரமாட்டாருன்னு ருத்ராஜ் ஐகாட்டுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த ரோல் அவர் பண்ணணுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. அதை வந்து ஒரு போஸ்ட் மேட்ச்லயும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் டாரன் மிச்சல் வந்து அவர் அந்த தேர்ட் தாங்க 1 down தான் அவருக்கு கரெக்டான பொசிஷன். அவர் அங்க உள்ள வந்து நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. அந்த ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்றதா அவரோட வேலை, அது பண்ண ஆரம்பிச்சாரு. பட் ஸ்டில் அவரும் 19 பால்ல 25 அடிச்சுட்டு அவுட் ஆனதுக்கு அப்புறம் சிவம் டூபே வந்தாருங்க. சிவம் டூபே வந்து வழக்கம் போல என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அவரும் போனாரு. தோனி கடைசியில் சும்மா வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு இது காட்டினாரு. ஆனால் அங்கிட்டு ருத்ராஜ் ஐகாட் ஆல்ரெடி 50 கிராஸ் பண்ணியிருந்தாரா. அவர் 58 பால்ல 67 ரன் அடிச்சு ரொம்ப ஈஸியாகவே இந்த ஸ்கோரை வந்து டேக் ஆன் பண்ணி போயிட்டாங்க. 17.4 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க 141 அடிச்சு கேமை. அண்ட் ஓவராலாக ஒரு நல்ல வெற்றி சிஎஸ்கே கிட்டேருந்து அப்படின்னு நான் சொல்லுவேன். கேகேஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் வாட்டி வந்து இந்த ஐபிஎல் 2024 ஒரு கேம் தோக்குறாங்க. 4க்கு 3 வெற்றி அவங்க அடைஞ்சிருக்காங்க. சிஎஸ்கே 5க்கு 3 வெற்றி. ஸ்டில் வந்து சிஎஸ்கே 4வது இடத்துல தான் இருக்காங்க. பட் டேபிள்லாம் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் ரொம்ப நல்ல வெற்றி, ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பெற்றிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தீபக் சகர் இல்லை ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பத்திரானா இல்லை. பட் இருந்தாலுமே பவுலிங் வச்சு நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு வேற லெவலான வெற்றி அப்படின்னு தான் நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா போன மேட்ச் தோத்ததுக்கு காரணம் முழுக்க பேட்டிங் தான். பேட்டிங் செம சொதப்பல். இந்த வாட்டி நம்ம பவுலிங்னால வின் பண்ணியிருக்கோம். பேட்டிங்கும் இன்னும் நல்லா பண்ணணும். ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங் பிச்சு கிடைக்கிறப்ப தான் நம்மளோட பேட்டிங் பயங்கரமாக டெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஃபியூ மேட்சஸாகவே நல்ல கம்மியான ஸ்கோர் உள்ள மேட்சஸாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓவராலாக சிஎஸ்கே கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு டீம் எஃபர்ட்டை நம்ம பார்த்தோம். அண்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சிஎஸ்கே கேப்டன் வந்து ஒரு 50+ ஸ்கோர் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட். ஏன்னா MS தோனி 50 அடிச்சு அவ்வளோ வருஷம் ஆச்சு. அவர் தான் இவ்வளோ நாள் கேப்டனாகவும் இருந்தார். உண்மையுமே ருத்ராஜுக்கு இந்த ஒரு நாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேவையான ஒரு நாக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு, அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஆப்வியஸ்லி அவர் ஆனது உங்கள் எல்லாருக்குமே டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்திருக்கலாம். பட் இந்த பிச்சு அவ்வளோதாங்க. அவர் போஸ்ட் மேட்ச்சில் சொன்னார் 150 160 பிச்சு தான் இது. ஸோ இது 180 190 பிச்சுலாம்
அப்படிலாம் கிடையாது, இதில் இப்படி தான் விளையாடணும்னு அவர் சொன்னார். அது உண்மையும் கூட. ஓகே, ஸோ நல்ல சேப்பாக் பிச்சு இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு பழைய மாதிரி. இன்னும் டோர்னமெண்ட்ஸ் போக 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 ஃபைனல்லாம் இங்கே வேற நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி பிச்சு இதுக்கப்புறம் இருக்க போகுதுன்னு தெரில. ஓவராலாக சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல வெற்றி, கேகேஆர் ஒரு தோல்வி, பட் ஸ்டில் அவங்களும் கம்பேக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டேயஸேரோட இன்னிங்ஸை மட்டும் என்னால் பொறுத்துக்கவே முடியாது, என்ன இப்படி விளையாண்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் போஸ்ட் மேட்ச்சில் ருத்ரா ஜெய்க்வாட் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பிச்சு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால தான் அவரும் அப்படி விளையாண்டுருக்காரு. ஓவராலாக தி ஹோல் கிரெடிட்ஸ் கோஸ் டு நம்மளோட ரவீந்திர ஜடேஜா அண்ட் மற்ற பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஃபீல்டிங் ரொம்ப பயங்கரமாக வந்து பண்ணாங்க அண்டு நிறையா நல்லா பண்ணுறாங்க சிஎஸ்கே. பார்க்கலாம் அடுத்த மேட்ச் வந்து வாங்கடையில் மும்பை கூட நடக்க போகுது. அது என்ன மாதிரி மேட்சாக இருக்க போகுது அப்படிங்கிறது டெஃபினெட்லி தெரியல. ஒரு பெரிய ரைவல்ரியே காத்திருக்கு. எஸ், தி ஐபிஎல் 2024 எல் கிளாசிகோ அப்படின்னே சொல்லலாம். அந்த மேட்சுக்கு நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவோம். அதுக்கேற்ற பில்டப் வீடியோஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களோட கருத்து இந்த மேட்ச் பற்றியும், இதில் யார் ரொம்ப நல்லா பண்ணா அண்ட் உங்களுக்கு யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது, இன்னும் சிஎஸ்கே என்னென்னலாம் மாற்றலாம், இன்னும் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இதிலேயே இன்னும் யாரெல்லாம் சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை அண்டில் தன் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. ஸ்டே